சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்றைய தரிசனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள பார்த்திங்கன்னா முருகர் கோயிலுங்க. வேதாள கணம்புக வேலவா போற்றின்னு அவருடைய பேர். வேதாள புக வேலவா போற்றி. இவர் வந்து செய்யூரில் இருக்காருங்க. இவருடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மூலவர். நான் உள்ளே போய் எடுக்கலை, வெளியிலேருந்தே எடுத்துருக்கிறேன். ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு வேதாளம். அந்த வேதாளங்கள் இங்கே வந்து அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குரிய வேதாளத்துக்கு விளக்கு போட்டு அது வேண்டிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குள்ள வேதாளம், அந்த வேதாளத்தை வணங்கினா அதுக்குள்ளே நமக்கு எல்லாம் கிடைக்குன்றது விதிமுறையா. முதல் நட்சத்திரம் திருச்சிட்டம்பலம், ரேவதி, பரணி, அஸ்வினி நட்சத்திரம் அங்கே இருக்கா? ஓ, அங்கே இருக்காரா? அவர் தான் தெரிவித்தது. சிவா திருச்சிற்றம்பலம் கோயிலுடைய வரலாறுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரக்கும் இது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு இந்த வேதாளத்தை நம்ம வந்து வணங்கினோம்னா அதனுடைய பலாபலம் நமக்கு கிடைக்கின்றது இந்த கோயிலோட ஐதீகம் ஐயா. இது கிருத்திகை. நான் 26 நட்சத்திரக்கும் நான் வந்து கோயிலை வளம் வந்து சுற்றி எடுத்துருக்கிறேன். இந்த கோயிலோட முகப்பு தான் கொடிமரம். இங்கே வந்து ஒரு இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க, வயசு மாரி இது படுத்துருக்கிறார் எல்லோரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரம் ஒரு வேதாளத்துக்கும் ஒரு மிருகசீரிஷம். இவர் பார்த்திங்கன்னா 5வது நட்சத்திரம், அவருக்குள்ள வேதாளம். இவர் இந்த வேதாளத்தை வணங்கினா நமக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கின்றது இங்கே இதனுடைய ஐதீகம். இவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். எனக்கு அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனாலும் நான் வந்தது கிட்டத்தட்ட 2009 வந்தேன். இன்றைக்கி பார்த்தா அந்த கோயிலுடைய எல்லாம் புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிவா திருச்சிற்றம்பலம் அடியன் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு, இவர் வந்து பூச நட்சத்திரத்துக்கு இவருடைய இது. அதுக்கு தான் ஆயில்யம், ஆனந்த பைரவ பக்த வேதாளம். இவர் வந்து ஞானகந்த வேதாளம் மக நட்சத்திரம். இவரெல்லாம் வேண்டுனாக்கா அந்த பலாபலன்கள் கிடைக்கின்றது ஐதீகம் ஐயா. இது தர்பகரத போத வேதாளம். இவர் வந்து உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரத்துக்கு இவர் அந்த நட்சத்திரத்துக்கு அவங்க அங்கே வந்து விளக்கு போடுறாங்க. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சாமியை தான் கும்பிட்டுட்ருப்போம். இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க, முருகர் கோபுரம், இதுதான் மூலஸ்தானத்துடைய கோபுரம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள், அஸ்தம் நட்சத்திரம், அதுக்கு உள்ள வேதாளம். இவர் வந்து தாரகாசுர இம்ச வேதாளமா. இவர் வந்து இதுக்குனாக்கா சித்திரை நட்சத்திரம். அதுக்கப்புறம் சுவாதிக்கு உள்ள இந்த வேதாளம். அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்துக்கு இவரை வணங்கணும். அதுக்கப்புறம் சண்டகோப வேதாளம், இவர் வந்து அனுச நட்சத்திரம். அப்புறம் சிங்கம் முகாசுர வேதாளம், இவர் வந்து கேட்டை. அதுக்கப்புறம் பராக்கிரம வேதாளம் மூல நட்சத்திரத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் சுவரில் அந்த கோயில் சுவத்தில் பண்ணியிருக்கிறாங்க. கோயில் நல்ல பெரிய கோயில், ஆல்ரெடி வந்திருக்கேன். மகோதர வேதாளம், இவர் வந்து போராட நட்சத்திரம். இவர் வந்து உத்திராட நட்சத்திரம். சிவா திருச்சிற்றம்பலம்.
விரும்பிகிற நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரதாங்க எல்லாம். உத்திராடம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவர் வந்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு உள்ள வேதாளம். இவரெல்லாம் வணங்கினாக்கா நம்மளுக்கு கர்ம வினைகள்லாம் தீர்க்கக்கூடியவங்க. நம்ம இவ்வளோ நாள் கடவுள் நட்சத்திரத்தை கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ வந்து சதயம், இது 24வது நட்சத்திரம். சதய நட்சத்திரம். சனீஸ்வர பகவானும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த கோயிலில் பிரசாதம் செய்யறதுக்கு. கோயில் வள்ளி தெய்வானோடைய ஒரு வள்ளி தெய்வானை குடும்ப சகிதமாக இருக்கார் இவர். 25வது நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி. இது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இதுதாங்க 27 ரேவதி நட்சத்திரங்க. கரெக்டாக ஏதோ ஒரு மரத்தில் வந்து உட்காந்துருக்காரு. இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. அடியனுக்கு கிடைச்ச பாக்கியம். அனைத்து அடியார் பெருமக்களும் வந்து தரிசனம் செஞ்சு ஐயனுடைய அருளை பெற்றுக்கோங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். சிவா திருச்சிற்றம்பலம்.